உள்ளவா மனோ? அனு, நீ புடவையில ரொம்ப அழகா இருக்க. சும்மா எனக்காக சொல்லாத. ஏய் இல்ல, நிஜமா சொல்றேன், நல்லா இருக்கு. தேங்க்யூ. அம்மா, ராஜேஷ் அண்ணா எங்க? பெங்களூருக்கு டிக்கெட் எடுக்கிறதுக்காக போயிருக்காரு. பெங்களூருக்கா? ஓ, உனக்கு நம்ம பிளான் தெரியாதுல்ல? ஆக்சுவலா அனு, நம்ம கல்யாணம் முடிஞ்ச உடனே நம்ம 2 பேரும் பெங்களூர் போறோம். அங்க கொஞ்ச நாள் தங்குறோம். இங்க பிரச்சனை எல்லாம் முடிஞ்சதும் திரும்பி இங்க வந்துடுறோம். இல்ல, நான் வர மாட்டேன். நான் இந்த இடத்த விட்டு எங்கேயும் வர மாட்டேன். ஏன் அனு, எதுக்காக வரமாட்டேன்னு சொல்ற? மனோ, நான் எதுக்காக வீட்டை விட்டு வந்தேன் தெரியுமா? உன்னை இழந்துடக்கூடாது, நம்ம கல்யாணத்தை யாரும் தடுத்துடக்கூடாதுன்னு தான். கல்யாணம்னு ஒண்ணு முடிஞ்சு என் கழுத்துல தாலி ஏறிட்டா நம்ம எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணலாம். யார் வந்தாலும் சரி, தைரியமா எதிர்த்து நிக்கணும். அதான் நம்ம கணவன் மனைவி ஆக போறோமே. வாழ்வோ சாவோ சேர்ந்து போராடலாம் மனோ. அனாவசியமா யாருக்கும் பயந்து எங்கேயும் ஓடி ஒளிய வேண்டாம். அதுக்கு இல்ல அனு, தற்காலிக ஏற்பாடு, கொஞ்ச நாளைக்கு. இல்ல மனோ, நம்ம எங்கேயும் போக வேண்டாம், யாரை பார்த்தும் பயப்பட வேண்டாம். மனு இப்ப எங்க இருப்பான்? எங்காவது ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் தான் இருக்கணும். அவனுக்கு பெருசா ஃப்ரெண்ட்ஸ்ன்னு யாரும் கிடையாது. அந்த உருப்படாத ராஜேஷ் கூட தான் இருக்கணும். இல்லை ஆர்த்தி, மனுவுக்குன்னு 1-2 ஃப்ரெண்ட்ஸ் இருந்து தான் ஆகணும். எப்படியும் இவங்க அவங்க வீட்டில் தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அம்மா, உனக்கு தெரிஞ்ச யாராவது ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா? ஒருத்தர் 2 பேர் இருக்காங்க. எப்பயாவது தான் வீட்டுக்கு வருவாங்க. ஆனா அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் எனக்கு ஒன்றும் பெருசா தெரியாது. வண்டியை நிறுத்துங்க. என்ன ஆர்த்தி? அது பாருங்க. யார் அது? அவன் தான் குரு, ராஜேஷோட க்ளோஸ் ஃப்ரெண்டு. அவனுக்கு நிச்சயமா ஏதாவது தெரிஞ்சிருக்கும். ஆமாம், ராஜேஷ் கூட நான் பார்த்துருக்கேன். சரி, பார்க்கலாம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. குரு, அர்ஜென்ட்டா போகணும், வரேங்க. ஹலோ, நில்லுங்க. நில்லுங்க. ராஜேஷ் எங்க? ராஜேஷா? தெரியாதே, நான் பார்க்கலையே. இதோ பாருப்பா, மனு ராஜேஷ் எங்க இருக்காங்கன்னு உனக்கு தெரியாதா? என்ன சார், அதையே திரும்ப திரும்ப கேட்டுனுக்கிறீங்க? தெரியாது சார், சத்தியமா தெரியாது சார். ஆமா, கையில் என்ன பார்சல்? இது வந்து சாப்பாடு தானே? யாருக்கு வாங்கிட்டு போற? சார், வீட்டில் கெஸ்ட்டு வந்துக்கிறாங்க சார், அவங்களுக்கு வாங்கிட்டு போகிறேன் சார். இதோ பாருப்பா, நாங்கள் மனுவுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக தான் அவனையும் ராஜேஷையும் தேடுறோம். நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டு எங்ககிட்ட இருந்து உண்மையை மறைக்காத. இதோ பாரு, ஆதி மினிஸ்டரும் அடியாட்களோட சிட்டி பூரா சுத்திட்டு இருக்காங்க. அவங்கள்ட்ட அவங்க மாட்டினாங்கன்னா ரொம்ப டேஞ்சர். அவங்க கிட்ட இருந்து மனோவை ராஜேஷை காப்பாற்ற தான் நாங்கள் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். தயவு செய்து உண்மையை சொல்லு. சார், என்ன சார், எனக்கு தெரிஞ்சா நான் சொல்ல மாட்டேனா சார்? சரி, அவங்கள எப்படியாவது கண்டுபிடிச்சு ஆகணும். நானும் ட்ரை பண்ணுறேன் சார். ஓகே, இது என்னோட செல் நம்பர். தயவு செய்து மனோவை பார்த்தா எனக்கு உடனே இன்ஃபார்ம் பண்ணு. வெரி சீரியஸ். சரி சார். ஓகே ஆர்த்தி, நீ கிளம்பு, நான் பார்த்துட்டு வரேன். சரி சார். ஆட்டோ வரேன் சார். உட்காருங்க. முகப்பேர் போகணுங்க. ஹலோ,
ஆ சொல்லுங்க அபி. ஆ ஓகே ஓகே அபி. ஓகே. ம். பாலாஜி, ஏன்டா லேட்டு? வா வா சொல்றேன். சரி வா. செல்வம், வரேன்டா. ஒன்றும் இல்லை, நம்ம மணிதான். நீ இங்கே இரு. செல்வம், செல்வம். டேய் கொஞ்சம் இருடா. என்ன டக்குன்னு தொடக்காம என்னடா பண்ணுற? இந்தா மனு, முதல்ல சாப்பிடுங்க 2 பேரும். அம்மா, ராஜேஷ் எங்க? டிக்கெட் எடுத்துட்டு வரேன்னு போயிருக்காரு. அவன் எதுக்கு வெளியே போனா? அவன் எதுக்கு அனுப்பிச்சிங்க? என்ன குரு, ஏதாவது பிரச்சனையா? ஒரு பிரச்சனை இல்ல, பல பிரச்சனை நடக்குது. நம்ம சுத்தி என்ன நடக்குதுன்னு உனக்கு தெரியுமா? என்ன என்ன நடக்குது? ராஜேஷ் வீட்டுல ஆளுங்க புகுந்து உங்களை பத்தி விசாரிச்சு வீட்டெல்லாம் நாசம் பண்ணிட்டாங்களாம். அதுவும் இல்லாம ராஜேஷ் என்ன கையை வேற உடைச்சிட்டாங்களா. உங்க வீட்லயும் ஆளுங்க போய் பிரச்சனை பண்ணிருக்காங்க. வழியில தொல்காப்பியும் ஆர்த்தியும் பார்த்தேன். என்ன சொன்னாங்க? அவங்க உங்க 2 பேரும் எங்கன்னு கேட்டாங்க. நான் தெரியாதுன்னு சொல்லிட்டேன். ஆதியோட ஆளுங்களால அவங்களுக்கு பிரச்சனை வராம காப்பாற்றணும், அதுக்காக தான் நாங்க தேடுறோம்னு சொன்னாங்க. ஒருவேளை நான் பார்த்தா தகவல் சொல்றேன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். நீ சொன்னதை நம்பினாங்களா அவங்க? அப்படிதான் தெரிஞ்சுது. அவரோட செல்போன் நம்பரை கொடுத்து ஏதாச்சும் வேணும்னா கான்டாக்ட் பண்ண சொல்லியிருக்காரு. உங்களை பார்த்தா உடனே ஃபோன் பண்ண சொன்னாரு. அவங்க சொல்றது சரிதான். எல்லா இடத்துலயும் நம்மளை தேடுறாங்க. வெளியில நம்ம எங்கேயும் போக முடியாது போல இருக்கு. பேசாம தொல்காப்பியங்கிட்டயே ஃபோன் பண்ணி ஹெல்ப் கேட்கலான்னு எனக்கு படுது. ராஜேஷை கேட்காம நம்ம எதுவும் பண்ணக்கூடாது. அவர் வந்துட்டோம், யாருக்கும் நம்ம இருக்கிற இடம் தெரியக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. ராஜேஷ் எங்க இன்னும் காணோம்? போய் ரொம்ப நேரம் ஆச்சே. இப்போ ஒன்று பண்ணலாம். நம்ம ராஜேஷ்காக இங்கே வெயிட் பண்ண வேணாம், நேராக ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் போயிடலாம். சொல்லுங்க தொல்காப்பியன், மனோ எங்க இருக்கா? ஏதாவது ஐடியா இருக்கா? எனக்கு 2-3 இடம் மைண்ட்ல பட்டுச்சு, தேடிக்கிட்டு தான் இருக்கோம். கவலைப்படாதீங்க அபி, சீக்கிரமா மனம் எங்க இருக்கான்னு நமக்கு தெரிஞ்சிடும். வீட்ல ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சா? இல்ல அபி, எல்லாத்தையும் எதிர்பார்த்து எதுக்கும் தயாராத்தான் நம்ம இருக்கோம். மாரியோ அவனோட ஃப்ரெண்ட்ஸும் உங்க வீட்டுக்கு பாதுகாப்பா இருக்காங்க. பிரச்சனை எதுவும் வராது. இதெல்லாம் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நம்மள சுத்தி என்னென்னமோ நடக்குது, ரொம்ப குழப்பமா இருக்கு. எப்பவும் பிரச்சனைங்கிறது பொதுவா எதிர்பாராம தானே வரும். இந்த விஷயத்தை பொறுத்த மட்டும் எனக்கு ஆதிய குத்தம் சொல்ல தோணல. அவன் இடத்துல யார் இருந்தாலும் இப்படிதான் நடந்துப்பாங்க. நமக்கு நடக்கிற எல்லாமே ஆதிக்கு எதிராக நடக்கிற மாதிரியே அமையுது. இதை நான் என்னன்னு சொல்றது? ஏன் இப்படிலாம் நடக்கணும்? அபி, இதுக்கெல்லாம் எந்த விளக்கமும் நாம சொல்ல முடியாது. அந்த மாதிரி நடக்குது, தட்ஸ் ஆல். இல்ல, பிசினஸ்ல ஏதாவது பிரச்சனை வந்தா அதுக்கு நாம தான் காரணம்னு தேவையில்லாம டென்ஷன் ஆகுறான். இப்ப பர்சனல் லைஃப்ல நம்மளால பிரச்சனை வரும்போது கோவத்துல மனுவை ஏதாவது பண்ணிட்டா எனக்கு பயமா இருக்கு. பயப்படாதீங்க அபி, எது வந்தாலும் பாத்துக்கலாம்னு துணிஞ்சு நில்லுங்க. உஷாவோட கல்யாணத்துக்கு நம்ம இப்படி துணிஞ்சு நின்று தானே ஜெயிச்சோம். அப்போ இந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் நம்ம சமாளிக்கலையா? இதையும் சமாளிச்சுக்கலாம். அதுக்கும் இதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு தோல்ஸ். உஷாவோட கல்யாணம் பல பிரச்சனைகளுக்கு தீர்வு, ஆனா இந்த கல்யாணம் நிறைய பிரச்சனைகளுக்கு ஆரம்பம். சோ ரெண்டையும் நான் ஒரே மாதிரி எடுத்துக்க முடியாது. உண்மைதான் அபி. ஹலோ ஹலோ, தொல்காப்பியன் சார், நான்
மனோ பேசுறேன். மனோவா? ஒரு நிமிஷம். அபி, மனோ தான் பேசுறான். மனோவா? கொடுங்க. அபி, தயவு செய்து கோவப்படாம பேசுங்க. மனோ, நான் அபியக்கா பேசுறேன். அக்கா. என்ன மனோ இது? ஏன் இப்படி பண்ண? அக்கா சாரிக்கா, வெரி சாரிக்கா. உன்கிட்ட இருந்து நான் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நீ ரொம்ப நல்ல பையனாச்சே. அக்கா நானும் இதை மனசார பண்ணலக்கா. என்னோட சூழ்நிலை அப்படி. எனக்கு ஒரு வழி தெரியலக்கா. நீயாவது என்ன புரிஞ்சுக்கோக்கா ப்ளீஸ். ப்ளீஸ்க்கா, ஏதாவது சொல்லுக்கா. ஓகே, இப்போ நீ எங்க இருக்க? நான் ஆலந்தூர் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்ல இருக்கேன். என்னடா, கல்யாணம் பண்ணிக்கிட்டியா? இல்லக்கா, நீ வரதுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இது பாரு மனோ, நீ ஒன்று பண்ணு. நான் கொஞ்ச நேரத்தில் அங்கே வந்துடுறேன். நீ அதுக்குள்ள எதுவும் அவசரப்படுறாத. அமைதியா அங்கே இரு. இப்போ நான் அங்கே வந்துடுறேன். சரி. ஓகே. சரிக்கா. டிரைவர், ஆலந்தூர் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு போங்க. கொஞ்சம் வேகமா போங்க சார். அதோ வர்றேன் பாருண்ணே. சார் நீ போ. வரேண்ணே. ஏய், எங்கடா அந்த பொண்ணு பையலாம்? எனக்கு தெரியாது. ஏய், நான் திமிரடா. அந்த பொண்ணு யாருக்கு தெரியல? எவ்வளவு பெரிய இடம் தெரியல? பொண்ணே யாரும் தெரியாது. கையடி. ஏய், ஏய், ஐயோ, என்னடா சவுண்ட்? நீ என்ன அவ்வளவு பெரிய ஆளா? பிஸ்தாவா நீ? எங்ககிட்ட பிலிம் காட்டுறியா? உயிரோட இருக்க மாட்டேன். ஏய், நாங்க யாரும் தெரியும்ல? அண்ணா, இது சத்தியமா எனக்கு ஒன்னும் தெரியாது. நான் விட்டுருனா நீ. ஏய், பொய் சொல்லாத, உண்மையை சொல்லு. பொய்லாம் சொல்ல. நான் சத்தியமா நீ சொல்றது புரியலண்ணா. அண்ணா, என்னண்ணா? பெங்களூர் டிக்கெட் யாருடா இந்த டிக்கெட்? அண்ணா, அது ஒண்ணும் இல்லண்ணா. நம்ம கஸ்டமர் ஒருத்தர் வாங்கி வர சொன்னார்ண்ணா. அதானா? ஏய், உண்மையை சொல்டா. ஐயோ அண்ணா, உன் மேல சத்தியமா சொல்றேன். எனக்கு தெரியல. சொல்ல போறியலடா? அண்ணா சொல்டா. ஏய், சொல்டா. வாங்க சார். எங்க உங்க? உள்ளதான் சார் இருக்காங்க. வாங்க வாங்க. என்னடா, என்ன காரியம் பண்ணி வச்சிருக்க நீ? உன் மேல வச்சிருந்த நம்பிக்கைய இப்படி ஒரே அடியா நாசம் பண்ணிட்டியே. என்ன அபி, இங்க வந்து இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? சும்மா இருங்க தொல்காப்பியன். என் மன வேதனை உங்களுக்கு புரியல. எங்க குடும்பத்துல நாங்க நம்பிட்டு இருந்த ஆளுவ இப்ப என்னடானா ஒட்டுமொத்தமா எங்களுக்கு துரோகம் பண்ணிட்டான். எங்க எல்லாரையும் தூக்கி எறிஞ்சிட்டான் படுபாவி. என்னக்கா சொல்ற? நான் எப்போ உன்னை தூக்கி எறிஞ்சேன்? அதான் உனக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன்ல. என்னடா ஃபோன் பண்ண? என்கிட்ட ஆலோசனை கேட்டியா? அனுமதி கேட்டியா? ஜஸ்ட் தகவல் சொல்ற, அதுவும் கடைசி நேரத்துல. கூட பிறந்தவளுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கற, அதானே? ஐயோ, அப்படிலாம் இல்லக்கா. நீ என்னடா மழுப்புற? ஒருவேளை நான் போன்ல இந்த காதல் வேண்டான்னு உறுதியா சொல்லிருந்தா நீ இந்த காதலை தூக்கி எறிஞ்சிருப்பியா? சொல்லுடா. ஒன்னு தானடா நானும் அம்மாவும் நம்பிக்கிட்டு இருந்தோம். ஆண் துணை இல்லாத வீட்டுக்கு இனிமே நீதான் எல்லாமே நாங்க நினைச்சிட்டு இருந்த நினைப்ப குழி தோண்டி புதைச்சிட்டியேடா. எங்களை பத்தி கொஞ்சமாவது நினைச்சு பாத்தியா? எப்படிடா நீ ஒரு சுயநல பிசாசா மாறுற மனோ? ப்ளீஸ், மனுவை பத்தி அவ்வளவு கடுமையா பேச வேண்டாம். எங்களோடது நிஜமான காதல். மனு சுயநலவாதி இல்ல.
என்ன காதலிக்கிறதுனால அவர் எப்படி சுயநலவாதி ஆக முடியும்? நீ பேசாம இருமா. உனக்கு பல விஷயங்கள் தெரியாது, சில விஷயங்கள் புரியாது. எங்க குடும்பத்தை பத்தி உனக்கு தெரியுமா? எங்களோட சூழ்நிலை, கஷ்டம், எங்களோட வளர்ப்பு, வேதனை, துயரம், எங்க குடும்பத்தோட கனவுகள், இது எதுவுமே உனக்கு தெரியாது. இன்னைக்கு நாங்க இருக்கிற நிலைமை, எங்க குடும்ப சூழ்நிலை, உங்க அண்ணனுக்கும் எங்களுக்கும் இருக்கிற பிரச்சனை, உங்க அண்ணன் எங்க மேல வளர்த்துட்டு இருக்கிற பகை, இதெல்லாம் உனக்கு தெரியுமா? தெரியும். நீங்க சொல்றது எல்லாமே எனக்கு தெரியும். அப்போ தெரிஞ்சுதான் இந்த மாதிரி ஒரு முடிவெடுத்தியா? ஏமா, எங்க குடும்பம் இன்னும் பிரச்சனையில சிக்கி தவிச்சிட்டு இருக்கணும் தான் இப்படி ஒரு முடிவெடுத்தியா? இத பாரு, பிரச்சனை எங்களுக்கு மட்டும் இல்ல, உங்க குடும்பத்துக்கு சேர்த்துதா. இது பாருங்க, என் வாழ்க்கை, அது சம்பந்தமா என் ஆசை, இதெல்லாமே தனிப்பட்ட விஷயம் இல்லையா? என் வாழ்க்கைய பத்தியும் எதிர்காலம் பத்தியும் கனவு காணவும் முடிவெடுக்கும் எனக்கு உரிமை இருக்கு. இதுல மத்தவங்களுக்கு என்ன வேலை? எனக்கும் மனோவுக்குமான அன்பை நாங்க வெளிப்படுத்தவும் இணையவும் எங்களுக்கு சுதந்திரம் இருக்கு. நாங்க ஒவ்வொருத்தர்கிட்டயும் போய் ஒப்புதல் வாங்கணும்னு நீங்க விரும்புறீங்களா? இது எங்க தனிப்பட்ட பிரச்சனை. பரவாயில்லம்மா, ரொம்ப நல்லா தான் பேசுற. இத பாரு, இது உங்க தனிப்பட்ட பிரச்சனைனா நீங்க அன்னைக்கு கல்யாணம் பண்ணிருக்கலாமே. ஏன் வெயிட் பண்ணீங்க? ஏன் கல்யாணம் பண்ணிக்கல? எதுக்கு என்ன பத்தி யோசிக்கிறீங்க? இவன் எதுக்கு எனக்கு ஃபோன் பண்ணணும்? நீங்க பாட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டு லைஃப தொடங்கி இருக்கலாமே. எதுக்கு என்ன இங்க வர வைக்கணும்? அது நாங்க உங்களுக்கு கொடுக்கிற மரியாதை. ஓ சரி, உங்க வீட்ல சொன்னியா? சொல்லல. சொல்றது வேஸ்ட்னு தெரியும். எங்க வீட்ல சொன்னா இந்த காரியம் நடக்காதுன்னு புரிஞ்சுதான் உங்களை நாங்க மலை மாதிரி நம்பியிருந்தோம். ஆனா நீங்களும் என் அண்ணா மாதிரி தான் நடந்துக்கிறீங்க. அனு, உங்க அண்ணன் மேல எனக்கு கோபம் உண்டு. எனக்கு நிறைய டார்ச்சர் கொடுத்திருக்காரு. ஆனா இந்த விஷயத்துல ஒரு அண்ணனா நின்னு யோசிச்சு பார்க்கும்போது எனக்கு ஆதியோட நியாயம் புரியுது. அவங்க அவங்களுக்கு அவங்கவுங்க நியாயம். ஆதி அண்ணாக்கு அவர் ஈகோ முக்கியம்னா எனக்கு என் வாழ்க்கை முக்கியம். அவர்கிட்ட சொன்னா இடைஞ்சல்ல தான் நான் இதை பத்தி அவர்கிட்ட பேசவே இல்லை. பிறந்த வீட்டுக்கும் அண்ணனுக்கும் மரியாதை கொடுக்காத பொண்ணு எப்படி மத்தவங்களுக்கு ஒத்து வருவா? இது பாருங்க, நான் எல்லாத்தையும் உதறிட்டு வந்துட்டேன். அண்ணன் குடும்பம் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தாச்சு. நீங்க மனுவோட அக்கா. மனு உங்க மேல எக்கச்சக்கமா பிரியம் வச்சிருக்காரு. உங்ககிட்ட அனுமதி கேக்குறாரு. நீங்க என்ன சொல்றீங்க? நான் சொல்றது இருக்கட்டும், என்ன விடு. உங்க அண்ணனுக்கு தெரிஞ்சு அவர் இங்க வந்துட்டா என்ன மாதிரி ரணகலம் நடக்கும்னு உனக்கு தெரியுமா?